வணக்கம் ஜீவன் டிவி அன்பர்களே, நான் உங்கள் யோகி. இது தவம் தியானம் வித் யோகி. மீண்டும் ஒரு எபிசோடுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம உடலில் சக்தியை பெருக்குவது எப்படி. அப்ப சக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம போன் இருக்குன்னா அந்த போனுக்கு பேட்டரி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் நம்ம உடலுக்கு சக்தி ரொம்ப முக்கியம். அந்த சக்தியை வச்சுதான் நம்ம அன்றாட பணிகளையும் நம்ம செய்யறோம். அப்ப அந்த சக்தியை எப்படி பெருக்க முடியும், எப்படி அதிகப்படுத்த முடியும்? அப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சக்தி எங்கிருந்து வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். நம்ம முதல்ல சக்தி எங்கிருந்து வருது அப்படின்னா நம்மளுடைய உணவுல இருந்து வருது. கரெக்டா? ஆமா. நம்ம உணவை உட்கொள்றோம், அந்த உணவு மூலமா நமக்கு ஒரு சக்தி கிடைக்குது, அது மூலமா அன்றாட வேலையில நம்ம பார்க்கிறோம். அப்ப வேலைகள்னா இரண்டு வகையான வேலைகள் இருக்கு. ஒண்ணு உடல் உழைப்பு, இன்னொன்னு மன உழைப்பு. அப்போ இந்த உடல் உழைப்புக்கு அதிகமான சக்தி தேவைப்படுதா இல்ல மன உழைப்புக்கு அதிகமான சக்தி தேவைப்படுதா அப்படின்னா நம்மளுடைய மன உழைப்புக்கு தான் அதிகமான சக்தி தேவைப்படுது. இன்ஃபேக்ட் தேவைப்படுங்கிற வார்த்தையை விட விரயமாகுதுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம உடலுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலை மூலமா விரயமாகும் தன்மையை விட நம்மளுடைய மனம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் மூலமாக விரயமாகிறது தான் அதிகமானதா இருக்கு. அப்ப அந்த சக்தியை எப்படி பெருக்க முடியும் அப்படின்னா, முதல்ல நம்ம அன்றாட நம்ம செய்யக்கூடிய சக்தி பெருகக்கூடிய விஷயமான உணவு பழக்கம் அப்படின்றது நம்மளுக்கு இருக்கு. கரெக்ட். அதை தவிர நம்ம வேற எது மூலமா சக்தியை பெருக்க முடியும் அப்படின்னா 3 வகையில பெருக்க முடியும். ஒண்ணு பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்சத்துல ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை நம்ம எப்படி பெறலாம்? ஒண்ணு. ரெண்டாவது பிராண சக்தி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம உடம்புல மூச்சு இழுக்கிறோம் இல்லையா, அது வெறும் மூச்சு மட்டும் இல்ல, அது பிராணன். பிராணன்கிறது உயிர் சக்தி. கேள்விப்பட்டீங்கன்னா என் பிராணனை வாங்குறான் பாருங்களேன், நம்ம சொல்லியிருப்போம். சில பேர்கள்லாம் வழக்காட்டு மொழியில வந்துகிட்டே இருக்கும், என் பிராணனை வாங்குறான்ப்பா அப்படிம்பாங்க. என் பிராணனை வாங்குறான்னா என்ன அர்த்தம்? என் உயிரை வாங்குறான்னு அர்த்தம். அப்போ உயிர் தான் பிராணன். அப்ப பிராண சக்திங்கிறது ரெண்டாவது. மூணாவது ஆத்ம சக்தி. இதுல ரொம்ப 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 பலம் வாய்ந்தது ஆத்ம சக்தி தான். அப்ப நம்ம சாப்பிட்ற சக்தி எவ்வளவு அப்படின்னா, நம்மளுடைய சாப்பிட்றது மூலம் நம்மளுக்கு கிடைக்கிற சக்தி ரொம்ப 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 கம்மி. அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதை வச்சுதான் நம்ம டெய்லியும் என்ன பண்றோம், நம்ம இந்த எண்ணங்களோட போராடிட்டு இருக்கிறோம், மனிதர்களோட போராடிட்டு இருக்கோம், உலகத்தோட போராடிட்டு இருக்கோம். அப்ப இந்த சக்தி எப்படி விரயமாகுது அப்படின்னு முதல்ல மட்டும் பார்த்துடலாம். நீங்க ஒரு எண்ணத்தை நினைக்கிறீங்க, நினைக்கிறதுக்கும் சக்தி தேவைப்படுது. அந்த எண்ணம் நினைச்ச அடுத்த செகண்ட் அதுக்கு எதிர்மறையா சில எண்ணங்கள் வருதுங்களா? எதிர்மறையா வரும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம எதிர்பார்த்து ஒரு விஷயம் செய்யணுங்கும் போது முட்டுக்கட்ட போற மாதிரி அத்தனை எண்ணங்கள் வரும். வந்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏற்படும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சின்ன எண்ணம், அது ஒரு எப்போ நடந்திருக்கலாம், ஒரு சின்ன ஒரு துக்கமான சம்பவம் இருக்கலாம், யாரோ நம்ம திட்டிருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருந்திருக்கலாம். அந்த ஒரு எண்ணம் நம்ம மைண்ட்ல வந்துச்சுன்னா போதும், அந்த எண்ணம் நம்மளைய ஒரு நாள் உட்கார வச்சிடும். இந்த மனதுக்கு, இப்ப உடலுக்கு கூட நம்ம உணவை சாப்பிட்டு நம்ம உடல் உழைப்பு பண்ணிடலாம். இந்த மனதுக்கு சக்தியை பலப்படுத்துறதுக்கு, அதாவது உங்களுக்கு சக்தி அதிகமாக அதிகமாக எப்படி உங்க சக்தி வலிமை அதிகமாகுது, நீங்க சாப்பிட்ற உணவுல அதிகமா நல்ல புரதச்சத்து அந்த மாதிரி சக்தி மிக்கதான் எந்த உடல் உழைப்பா இருந்தாலும் சரி, அந்த உடல் உழைப்பை உங்களால ஈஸியா பண்ண முடியும். அதே மாதிரி இந்த 3 சக்தியை நீங்க உடலுக்குள்ள அதிகப்படுத்திட்டீங்கன்னா உங்க மனம் இருக்குல்லையா, மனம் திடமாகும், மனம் ஸ்ட்ராங் ஆகும். அப்ப என்னதான் உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தாலுமே சரி, அதை அடிச்சு உடைச்சிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அப்ப முதல்ல பார்க்க போறது பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்ச சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்மளை சுத்தி சக்தி இருந்துகிட்டு தான் இருக்கு, அது நம்மளுக்கு தெரியறது இல்லை. அப்ப அந்த சக்தி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்னதா ஒரு பயிற்சி சொல்றேன். அந்த சக்தி எப்படி எடுக்கலாங்கிற பயிற்சி அடுத்தடுத்த எபிசோட சொல்றேன். இப்ப என்னங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப சும்மா கண்ணை மூடிட்டு இப்ப கையை ஜஸ்ட் இப்படி தூக்கிட்டு இந்த மாதிரி இப்படி வைங்களேன். சும்மா இப்படி மேல கை தூக்கி வச்சீங்கன்னாவே இந்த விரல்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒண்ணு உள்ள பொறுன்னு போடுற மாதிரி இருக்கு பாருங்களேன். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ அந்த மாதிரி இப்படி கையை வைக்கிறோம் அப்படின்னா அந்த கைக்குள்ள அந்த சக்தி, ஒரு வகையான ஒரு விஷயங்கள் உள்ள வர்றத உணர முடியும் உங்களால. அப்படியே இப்படி கையில ஏதோ ஒரு வெயிட் வர்ற மாதிரி இருக்கும் பாருங்க, ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்க மாதிரி. இப்படியே கை எடுத்து இப்படியே இப்படி பண்ணீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஏதோ ஒண்ணு அப்படியே வெயிட் வந்துட்டு இருக்க மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்படியே. ஸோ இதுதான் வேற ஒண்ணும் இல்ல, பிரபஞ்ச சக்தி டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு இருக்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தியை எடுக்கிறதுக்கான பயிற்சிகள் நான் அடுத்தடுத்து எப்போ சொல்றேன். பட் ஆனா இந்த பிரபஞ்ச சக்தியோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிடுறேன். இந்த பிரபஞ்ச சக்தி எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அதிகாலையில நம்மளால ரொம்ப அதிகமா எடுக்க முடியும். அதனாலதான் இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல இருந்து
விடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட. அப்பதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம வெளியில வாக்கிங் போலாம், இல்ல மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம், இல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம், சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இது மூலமா பண்றது மூலமா பிரபஞ்ச சக்தியை நம்மளால எடுக்க முடியும். சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, பிராணசக்தி. பிராணசக்தி நம்மளால எப்படி எடுக்க முடியும்னா பிராணயாமா மூலமா தான் நம்ம பிராணசக்தி எடுக்க முடியும். பிராணயாமா நிறைய வகைகள் உண்டு, ஒரு 5-6 வகைகள் இருக்கு. அது ஒன்னொன்னா நம்ம ஒவ்வொரு எபிசோட்ல பார்க்கலாம். அப்போ பிராணன் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிராண பயிற்சி ரொம்ப சிம்பிளான பயிற்சி என்னன்னா, கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் சும்மா மூச்சை நல்லா உள்ள இழுத்து மூச்சை நல்லா வெளியில விடும். இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இதுலயே உங்களுக்கு ஒரு பிராணசக்தி கிடைக்கும். பிராணயாமல முக்கியமா பாத்தீங்கன்னா 3 வகை சொல்றாங்க. 3 வகை இல்ல 3 ஸ்டெப் சொல்றாங்க. பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்லுவாங்க. பதஞ்சலி சொல்றது என்னன்னா, பூரகம், கும்பகம், ரேசகம் அப்படிம்பாரு அவரு. பூரகம் அப்படின்னா மூச்சை இழுத்தல், கும்பகம் அப்படின்னா மூச்சை உள் வைத்தல், ரேசகம் அப்படின்னா மூச்சை வெளி விடுதல். அப்ப நீங்க மூச்சை இழுத்து கொஞ்ச நேரம் மூச்சை உள்ள நிறுத்தி அப்படியே மூச்சை வெளியே விட்டாலே அது பிராணயாமாவுக்கு சமம். புரியுதுங்களா? ஆனா நிறைய வகையான பிராணயாமம் இருக்கு. இது சிம்பிளான விஷயம். அது எப்படி பண்றது? சிம்பிளா ஒரு 3 விஷயம் மட்டும் சொல்றேன். அடுத்தடுத்த எபிசோட்ல இது ஸ்பெசிஃபிக்கா எப்படி பண்ணலாம் நான் சொல்றேன். ஒன்றும் இல்லை, அப்படியே கண்ணை மூடுங்க. கண்ணை மூட்டு என்ன பண்றீங்க? முதல்ல மூச்சை உள்ள இழுங்க மெதுவா. இழுத்து அப்படியே மூச்சை உள்ளுக்குள்ளே அடைச்சு வைங்க. இப்ப மூச்சை வெளியில விடுங்க. ஒன்ஸ் அகைன் மூச்சை உள்ள இழுங்க மெதுவா. நிறுத்திக்கிங்க. மூச்சு உள்ள இருக்கு. இப்போ மூச்சை வெளியிடுங்க. ரொம்ப சிம்பிளா பண்ணும். புரியுதுங்களா? இப்ப நான் ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா பாருங்க. ஒன் மோர் டைம். அப்போ பூரகம், கும்பகம், ரேசகம். அப்போ இந்த மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல நிறைய பேர் புதுசா பண்றவங்க இருப்பீங்க. இப்ப நான்லாம் 10 இல்ல 20 30 கூட என்னால உள்ள இருக்க வைக்க முடியும், பிராக்டிஸ் இருக்கு. சில பேருக்கு அதனால இருக்க முடியாது. அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு இப்ப இழுக்கும் போதே ஒரு 2 செகண்ட் தான் சார் முடியும், தப்பு இல்ல, அவ்வளவுதான். உங்களால முடியுது. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க டைமிங். சரிங்களா? இதுக்கு வந்து டைமிங் இருக்கு. ஆனா இப்ப பேசிக் பயிற்சி அப்படிங்கறதுனால டைமிங் சொல்லல, கவுண்ட் இருக்கு. சரிங்களா? அந்த கவுண்ட் இப்ப சொன்னோம்னா நீங்க ஆரோ கலர்ல ஏதாவது பண்ணிக்குவீங்க. அதனால அதை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மூச்சை இழுக்கிறீங்க, மூச்சை உள்ள நிறுத்துறீங்க, மூச்சை வெளியில வர்றீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மூச்சு வந்து பிராணசக்தி அதிகமாகும். பிராணசக்தி அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் உடலில் உள்ள உடல் வந்து பாத்தீங்கன்னா உடல் ஃபுல்லா அந்த பிராணன் பரவும். பிராணங்கிறது உயிர் சக்தி. உயிர் சக்தி உள்ள போகும்போது என்ன ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் தட்டின மாதிரி ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதோடைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. பட் ஆனா அதுக்கு ஸ்பெசிபிக் பிராணயாம டெக்னிக்ஸ் இருக்கு. அதை பார்க்கலாம். சரி, இப்ப முதல்ல பிரபஞ்ச சக்தி முடிஞ்சு, 2வது பிராணசக்தி முடிஞ்சு, 3வது ஆத்ம சக்தி. இருக்கிறதுலே ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது, அன்லிமிட்டெட் ஆத்ம சக்தி அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள இருக்கிற ஆத்மால இருந்து நமக்கு சக்தி எடுக்கிறது. அப்படின்னா என்ன சார்? வேற ஒண்ணும் இல்லை. எண்ணமற்ற நிலையில நீங்க இருந்துட்டு வந்தாலே ஆத்ம சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். அப்ப எண்ணமற்ற நிலையில என்ன பண்ணும் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு மூச்சு கவனிங்க. நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொல்லியிருக்கேன்ல, இது விபாசனா சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே தான். ஆனா இதுல எண்ணமற்ற நிலைக்கு வரணும். அது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அதுக்கும் பயிற்சிகள் இருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட் சொல்றேன். பட் இது என்ன சக்தின்னு மட்டும் சொல்றேன். இது பேரு ஆத்ம சக்தி. புரியுதுங்களா? அப்ப அந்த ஆத்ம சக்தி வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே கிடையாது. கண்ணை மூடிட்டு இந்த விபாசனா பயிற்சியை செஞ்சுட்டு வாங்க. எந்த இடத்துல 1 செகண்ட் 2 செகண்ட்ல எண்ணம் அற்ற நிலைக்கு வருதோ அந்த இடத்துல நீங்க ஆத்மாவோட கனெக்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அந்த சக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அழகான சேயிங் இருக்கு, சரிங்களா? நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணங்கள் அதிகமா எண்ணற்ற கணக்கில் அடிச்சுட்டு போய் எண்ணங்கள் மைண்ட்ல வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த மைண்டை நம்ம என்ன சொல்றோம்னா நிலையற்ற மனம் அப்படின்னு சொல்றோம். அது எண்ணங்கள் கம்மியா இருக்கு அப்படின்னா அவன் ரொம்ப வயசான ஆள். வயசு இல்ல, ரொம்ப நோபல், ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லலாம். எண்ணமே இல்லாத மனிதனை கடவுளுக்கு நேராக சொல்றாங்க. அப்ப எண்ணமற்ற நிலை என்பது கடவுளின் நிலை, அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த எண்ணமற்ற நிலைக்கு வர்றதுதான் இந்த ஒட்டுமொத்த தியானம் தவத்துடைய போக்கஸ் கோலை, வேற எதுவுமே கிடையாது. இப்ப இந்த தவம் தியானம் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நான் உங்களை கொண்டு போறது எண்ணமற்ற நிலைக்கு. இதுல 2 இருக்கு. ஒண்ணு எண்ணமே இல்லாம வாழ்றது, இன்னொன்னு ஒரு எண்ணத்தோட வாழ்றது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இதுக்கு பேர் 2 சொல்லுவாங்க. இது அடுத்தடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இருந்தாலும் அந்த வேர்டு மட்டும் சொல்லிடுறேன். சமாதி அப்படிம்பாங்க. சமாதி தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். அந்த சமாதி 2 வகைப்படும். ஒண்ணு நிர்விகல்ப சமாதி, இன்னொன்னு சவிதர்க்க சமாதி. அந்த எண்ணமற்ற நிலை அப்படின்றதுதான் அந்த நிர்விகல்ப சமாதி. அதுதான் ஃபைனல் கோல். எண்ணத்தோட இருப்பதுங்கிறது சவிதர்க்க சமாதி. அதாவது ஒரு எண்ணம், இந்த உலகத்தை நான் வாழணும், இந்த உலகத்துல நான் வாழணும், இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே தேவை அப்படின்னா சவிதர்க்க சமாதியை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். எனக்கு இந்த உலகம் வேணாம், எனக்கு முக்தி அடையணும் அப்படின்னா நிர்விகல்ப சமாதி பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது எண்ணமற்ற நிலை. இதுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல 2 தான் கோலே. ஒண்ணு, இந்த உலக வாழ்க்கையை நான் சிறப்பா வாழணும் அப்படின்னா இப்படி, இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேணாம், எனக்கு முக்தி வேணும் அப்படின்னா சிம்பிள். புரியுதுங்களா? ஸோ அப்போ இப்போ நம்ம சக்தியை பெருக்கிறதுக்கான நான் சில டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை அளவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி எடுக்கிறது, பிராணசக்தி பிராணயாமா எப்படி பண்றது, ஆத்ம சக்தி எப்படி பண்றதுங்கிறத ஒவ்வொரு சீரீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லிட்டு வரேன். ஸோ புரியுதுங்களா? ஸோ அப்போ இப்போ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், சக்திகளை பெருக்குவது மட்டும் நம்மளது வேலை இல்லை. அந்த பெருக்கிறத நம்ம உள்ளுக்குள்ள வச்சுட்டு அதை விரயம் பண்ணாம இருக்கணும். விரயம் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, காலையில மத்தியானம் நைட்டு 3 வேளை அந்த விபாசனா பயிற்சி பண்ணுங்க. பண்ணீங்கன்னாவே மனம் அடங்கும். மனதுக்கு எண்ணங்களை சிதற விடாதீங்க. எண்ண சிதறலுங்கிறது வாழ்க்கை சிதறல், எண்ண குவியலுங்கிறது வாழ்க்கை குவியல். நல்லா புரிஞ்சுக்கங்க. எண்ணத்தை சிதற விடாதீங்க. அதான் எண்ணம் அளவு கடந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சக்தி விரயமாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்ப எண்ணம் எப்பப்பெல்லாம் எண்ணங்கள் அதிகமாகுது, எப்பப்பெல்லாம் பயம் வருது, எப்பப்பெல்லாம் ஆன்சைட்டி, ஜெலஸ், இது எது வந்தாலும் சரி கண்ணை மூடிட்டு கொஞ்சம் மட்டும் கவனிச்சுங்க. அவ்வளவுதான். இந்த டெக்னிக்ஸே கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விபாசனா பண்ணுங்க. பண்ணி முடிச்சது பிரபஞ்ச சக்தி, பிராணசக்தி, ஆத்ம சக்திங்கிறது பயிற்சிகள் அப்புறம் நான் சொல்றேன். அதுக்கு சிம்பிளா மறுபடியும் நீங்க விபாசனா பண்ணாலே போதும். இவ்வளவுதான். புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்த்தது சக்திகளை பெருக்குவது எப்படி, 3 வகையில எப்படி பெருக்கலாம், பிரபஞ்ச சக்தி, பிராணசக்தி, ஆத்மசக்தி. இது 3ஐயும் பார்த்தோம் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த எபிசோட் இதோட நிறைவடையுது. இனி அடுத்து வர எபிசோட்ல நம்ம இன்னும் பல பயிற்சிகளை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா போடுங்க. அது கண்டிப்பா நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். டெஃபினட்டா அடுத்த எபிசோட்ல நம்ம பண்ணுவோம். ஸோ நான் உங்கள் யோகி. இது தவம் தியானம் வித் யோகி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜீவன் டிவி தாராபுரம். நன்றி, வணக்கம்.